ஹாய் ப்ரோ, நீங்கள் எல்லாருமே எந்த காலேஜ்? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க அண்ட் எவ்வளோ வருஷமாக அந்த கேம்பஸில் இருக்கீங்க? எம்பிபிஎஸ் படிக்கிறேன், இன்டர்னாக இருக்கிறேன். MBBS and intern currently. நான் MBBS ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். வாட்ஸ் த பெஸ்ட் பார்ட் அபவுட் ஸ்டடிங் அட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்? பேஷண்ட்ஸ் எக்ஸ்போஷர் நிறையா இருக்கும், ரேர் கேசஸ் பார்ப்பீங்க. தியரிட்டிக்கலாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் இருப்பாங்க, பயங்கரமாக எக்ஸலண்ட்டாக நம்ம டீச் பண்ணுவாங்க. ஸோ பேஷண்ட்டாக அதை நம்ம கோரிலேட்டாக படிக்கிற மாதிரி படிக்கிறத அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் உள்ள வருது எவ்வளோ ஹார்டாக இருந்தது? ஹார்டாக ஆர் ஈஸியாக? உங்களுக்கே தெரியும், எம்எம்சி இட்ஸ் ஹார்ட் தான். சும்மா சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ ஹை கட்டாக ரொம்ப எதிர்பார்ப்பாங்க டாப் காலேஜ்ன்றனால. என்ன கட் ஆஃப் சொல்லாமல் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீட் மார்க் ஞாபகம் இருக்கா? 650க்கு மேலே தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து 650 above. நாங்கள் வர்றப்போ 660 கிட்ட. ஸோ இந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்ககிட்ட இருந்து அட்வைஸ் சஜஷன் என்ன சொல்லுவீங்க? எம்எம்சி இஸ் பெஸ்ட் காலேஜ், அவ்வளோதான். வந்துடாதீங்கன்னு சொல்லுவேன். ஆமாம், இப்போ வந்து ஒர்க் லோடு ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்டர்ன்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒர்க் லோடு இருக்கும். ஸோ அந்த ஒர்க் லோடு வந்து சமாளிக்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிகமான பேஷண்ட்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கனால நம்ம கிளினிக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலாம். ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதை பொறுத்து தான். பேஷண்ட் நிறையா வருவாங்க, நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம படிச்சுக்கிறத பொறுத்து. தேங்க்யூ.